டேரக்டர் போட்டோ எடுக்கலவா வாங்க டேரக்டர் வீடியோ எடுத்து டேரக்டர் டயலாக் பேஸ்ட் வீடியோ நைட் கூப்பர் நல்லா தூங்கு தெரியுமா தம்பி இவன் அப்படி போயிட்டு இருக்கானா டாடா குட் நைட் வாங்க என்ன மாதிரி ஆளு இருக்க சொன்னது யாரு மாதிரி பேசுறாங்க கப்ப கதை கேட்கறாமா இப்போ ஒரு படம் எடுக்கிறாராமா வீடியோ வெட்டிக்கிறான் அப்புறம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்னங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் அதை பத்தி இன்னும் எதுவுமே யோசிக்கிறது ஆமா இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க அப்பா போயிட்டு இருக்கிறேன் அப்பா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எடுக்கலாம்டா சரி இப்ப நானே கம்பேர் ஓகே அப்பா ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி எந்த வருஷம் நீ பிறந்த எந்த வருஷம் பிறந்த அங்கே இங்கயா ஓகே எந்த வருஷம் பிறந்த சொல்லுப்பா என்ன பிறந்த வருஷமே இல்லையா ஆமா இப்போ என்ன வருஷம் வந்து 50 40 தேதி மாசம் தெரியாதா அப்ப கேட்கல வெட்டுற மறந்துட்டேன் ஓகே உங்க தாத்தா பேர் என்ன தாத்தா பேருப்பா தெரிஞ்சதான் சொல்ல உங்க பாட்டி ஒண்ணுமே தெரியாதா கஞ்சக்கார அந்த ஒருத்தர் அவரு அப்சி அது அப்சினா அதோட அப்பா தானா பேர் என்ன பேர் இல்லைங்களே பேர் என்ன அவரோட ஒய்ஃப் வேறு தங்களுடைய பேர் சொல்லுப்பா தெரியாது தெரியாதா ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க பொறியாவதுல எப்படி உள்ள வந்தீங்க பதில் சொல்லு எப்படி பிசினஸ் பொறியாவது பிசினஸ் வந்து எப்படி வந்தீங்க எப்படி விட்டீங்க அம்மா கல்யாணம் அப்புறம் விட்டுட்டியா ஏன் அன்னைக்கு அப்படி என்ற மொழி சொன்னீங்க இன்னைக்கு இந்த அந்த மொழி சொல்றீங்க என்ன கேட்டுங்களா சொல்லுப்பா எப்ப பொறியாவது வந்த மூணாவது பிள்ளைய பட்டு பண்ணிட்டியா சரி எத்தனை வரைக்கும் படிச்சுக்கிறப்பா 6ஆவதா பாக்க தெரியல நீ தான் வரைக்கும் படிச்சுக்கிற சும்மா விடாது என்ன உங்க டீச்சர் பேர் என்ன 8ஆவது 6 மாதம் 6 மாதம் போனதுல 8ஆவது தரம் கிடையாது உங்க டீச்சர் பேர் என்ன உங்க டீச்சர் பேரு சவுண்ட்ல சொன்ன டீச்சர் வந்தாங்களா வேற டீச்சர் வருதா லிங்கீஸ்வரியா அது அருமலை எச்சுமே அவர் இருந்தாரா 4ஆவது இருந்தாரா உங்க 6ஆவது படிச்சா நம்ம ஊர்ல பரவாயில்ல சொல்லு உயிரோடுக்கு யாராரு இவரு ஏபி என்ன அவங்க கூட முடிச்சாரா இல்ல அவரும் கூட முடிச்சாரா கிளாஸ்மேட்டா இவர் வண்டிக்கார தம்பி என்ன அவரு தம்பி இருந்துச்சா அவர் என்ன யாரு அவர் எங்க இருக்காரு இப்ப இருக்காரா தெரியாது 3ஆவது தம்பியா உங்க படிச்சு பொண்ணு யாரா இப்ப சின்ன வயசுல லவ் பண்ணிருக்கீங்களா இல்ல பரவாயில்ல நமக்கு பரவாயில்ல சொல்லு அம்மா கிட்ட பயப்படாது லவ் பெரிய ஆயிடுச்சா வள்ளியம்மா கூட மாட்டிருச்சா அடுத்து உங்க மிஸ்டர் ராஜமாரி பேசுகிறோம் உங்க கூட பிறந்த எத்தனை பேர் 6 கந்தாமணி ராஜாமணி ராகாமணி அடிராஜ் ராசாத்தி ராஜு திருமுகம் ராஜு திருமுகம் என்ன வீட்டுக்கு ராஜு திருமுகம் கம்ப்யூட்டர் ஐயோ அந்த ஆள் டவுசர் போட உள்ள கம்பெனியில குப்பை வச்சு அப்படி வேலை கொடுத்துட்டாங்க அவரு கம்ப்யூட்டரே தோணு தெரியாது அவருக்கு
பின்ன அவன் பெற்று வேலைக்கு போய் புல்லு நல்ல வேலை முடிச்சுட்டான். யாருக்கு உங்க மகன் ராஜகோபால் கட்போர் பிஸ்னஸா அந்த அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இன்னும் சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் பார்த்த வரேன் நான் கூப்பிடப்படுறது கொண்டு வந்தேன். இது சுறானோட குழந்தைய வாயில வச்சு இது வச்சுச்சு. அது என்னது என்னடா அது பச்சை கலர் பொடி இருக்குமே சாமி பொடி வாயில எடுத்து வச்சுச்சு. அதுக்கப்புறம் சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் சுறானோட பொண்ணுக்கு. கரெக்ட் ஆயிடுச்சு. சரி உங்க கூட படிச்சீங்க யாரு அது ஆறு உங்க பேருமா உங்க கூட படிச்சீங்களா? அப்புறம் அப்புறம் ஆறு இல்லையா? ஏன் இந்தக்கா சாரிங்கம்மா இல்லையா? இல்லையா சுதாக்காங்கம்மா அக்காவா ஜீவானிங்கம்மா இல்லை இல்லையா? பல்லவாளையம்மா ஒரு அப்பா எப்படி செலக்ட் பண்ணீங்க நீங்க மாப்பைய? நீங்க அப்படியே வந்தீங்களா? எப்படி செலக்ட் பண்ணீங்க? யார் மாப்பிள்ளை பார்த்தது மாமாவா? அப்போ பாண்டியதான் பார்த்தாரா? மப்பு பிளஸ் மப்பு பாண்டியதான் ஹெல்ப் பண்ணாரா? உனக்கு எப்படி மிகப்பெரிய செலக்ஷன் பண்ணது யாரு? அத்தையா? அவரும் ஹெல்ப் பண்ணாரா? எப்படி ஹெல்ப் பண்ணாரு? வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இங்க வருவோம். உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணாரு பாண்டி மாமா? சாயந்தரமான போட்டது குப்பை போடுறது அப்படி சொல்லிட்டாங்களா? அப்புறம் உங்க மிஸ்டர் சின்ன பையன் சரவணகுமார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரவணகுமார் பத்தி கொஞ்சம் தான் தெரியுது. டேய் அன்பழகன் பத்தி நிலவரம் அரவாச்சிலும் தெரியுது. இன்னும் முழு விவரம் தெரியல. மேல 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 மிஸ்டர் மதிவானன் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அவங்க பத்தி நம்மளுக்கு மிஸ்டர் பசுபதி அவங்க பெரிய ஆள். நம்மள அவங்க பத்தி நம்மளுக்கு அவருக்கு இந்த வருஷமாவது கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? ஏன் அவங்களுக்கு இன்னொருக்கு போறது வரணும் மாட்டேங்குது. இன்னும் இந்த வருஷம் முடிச்சிருவாங்க. ஏன் அவங்க நினைக்கிற எனக்கு எல்லாம் ஆகாது. அப்படிங்களா? சரி நீங்க பொறியாளர் பிஸ்னஸ் ஏன் நீங்க மீண்டும் ரிலீவ் பண்ணிட்டீங்க? நீ கொடுத்தா வாங்க தெரியுது வாங்க கொடுத்தீங்க கேட்க தெரியாது. நீங்க பரம்பரையா வந்து உங்க தொழில் வாங்கி விட்டுட்டீங்க பொறியாளர் ஆரம்பிக்க போறீங்களா? எப்போ 2012 2003 இந்த வருஷம் இல்லையா? பொரியலா பொரிய கல்லையில போன் பண்ண வந்துருமா? அப்போ சந்தைக்கு போவீங்களா ஞாயிற்றுக்கிழமை? நான் இந்த வாரம் வாகனம் மேட்ச் போனேன். சந்தையை திரும்பி இருக்குது. சந்தையை சிரிச்சது இருக்குப்பா. சரி ஓகே. மிச்சம் சரவணுக்கு பா நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? இவரு டைரக்டர் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நான் எப்படி எனக்கே தெரியாது. இவருக்கு எதிர்காலம் இருக்குதா இல்லையா? நிச்சயம் இருக்குதா? நீங்க இவர் வாழ்க்கையில் உருப்படுவாரா? கண்டிப்பா நான் உருப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியுமாச்சு. அந்த வேலையை பார்த்து இத்துடன் பேட்டியை முடித்துக் கொள்கிறேன். ஓகே.